Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. நாம வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்காக பிளேஸ்மெண்ட் பத்தியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரொம்ப முக்கியமான பேப்பர் எழுத போறீங்க. FDS பேப்பர் நாளைக்கு எழுத போறீங்க. சரியா? அதாவது இந்த பேப்பர்ல இன்னைக்கு காலையில என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருந்தோம். அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கு, அதே மாதிரி சம்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கேட்க மாட்டாங்க, இது வந்து அரியர் எக்ஸாம் பேப்பர் சார், அதனால ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, எங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரியா? அது ஆக்சுவலா வந்து நம்ம வந்து யாரையுமே பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல்ல எப்பயுமே ஆரம்பிக்கல. நம்ம வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும், நீங்க நல்லபடியா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்றது சேனல் ஆரம்பிச்சு வீடியோவே போட்டுருக்குது. அதுக்காக தான் யாரையுமே பயமுறுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கிடையாது. அதாவது அந்த அளவுக்கு கொஸ்டின் டஃபா வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடும். சரியா? அப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் சப்போஸ் டஃபா வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது 10 2 மார்க் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, 10 2 மார்க் கொஸ்டினை எப்படியாவது நீங்க எழுதுங்க. சரியா? அதாவது தெரியுதோ தெரியலையோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10 2 மார்க் கொஸ்டினையும் நீங்க எழுதியே ஆகணும். இதை வந்து நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த 13 மார்க் கொஸ்டினையும் 15 மார்க் கொஸ்டின்லையும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சம் ஓரியன்டா கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து ஃபார்முலாவாது எழுதி வச்சுட்டு வாங்க. சரியா? ஏன் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல, அதாவது 12th மேக்ஸ் ஆன்சர் கீ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? எந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கை பிரிச்சு ஸ்டெப் மார்க் வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. சரியா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒரு டெஃபனிஷன் எழுதுறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் எழுதுறீங்க, அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சரியா? அப்படின்னு ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியா என்ன மார்க் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அதனால தயவு செய்து சொல்றேன், கொஸ்டின் வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு வந்து டைரக்ட் 13 மார்க் டைரக்ட் 15 மார்க் வந்து ரொம்ப ரேர். சரியா? அப்படிங்கிறப்ப நீங்க வந்து டைரக்டா 13 மார்க் கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க தயவு செய்து. சரியா? அதே மாதிரி டைரக்ட் 15 மார்க் கேட்டாலும் தயவு செய்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எதுக்காக சார் எல்லா வீடியோலும் சொல்லிட்டே இருக்கீங்க 2 மார்க் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுங்க, 2 மார்க் அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுங்க சார், எதுக்கு சார் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும். சரியா? எதுக்காக இந்த விஷயத்தை சொல்லிட்டே இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த 13 மார்க் கொஸ்டினையும் 15 மார்க் கொஸ்டினையும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் பண்றாங்க. இந்த அதாவது ஹை மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னன்னா நமக்கு வந்து டைரக்டா அவங்க கேட்கலாம என்ன பண்றாங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி நமக்கு கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல 3 மார்க் கொஸ்டின்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 மார்க் கொஸ்டின்ஸை அந்த 10 2 மார்க்ல கேட்டாங்கன்னா 2 மார்க் தான் கொடுக்குறாங்க. இதுல வரும்போது சில 2 மார்க்லாம் 4 மார்க் கூட கொடுக்குறாங்க. சரியா? அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 மார்க் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அசால்ட்டா நீங்க எடுத்துக்கிறீங்க. சரியா? நாம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய வித் ஆன்சர்ஸோட கூட உங்களுக்காக போட்டோம். அதுல இருக்க 2 மார்க் தயவு செய்து நீங்க பாருங்க. கண்டிப்பா 3 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதுங்க. அதாவது உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து நீங்க எழுதணும் அப்படின்னா 100 மார்க் நீங்க எழுதி ஆயிடுங்க. சரியா? அது தெரியுதோ தெரியல, எப்படி இருந்தாலும் அதோட ரிலேட்டட் ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்க எழுதுங்க. மேக்ஸிமம் தியரி கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சம் ஓரியன்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பா எழுதணும் அப்படிங்கிற கட்டாயத்துல நீங்க என்ன சொல்றீங்க எழுதுனா போதுமானது. தியரி ஓரியன்டட் பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க அப்படின்னா அதுல எப்படியும் வந்து மினிமம் ஒரு 4ல இருந்து 5 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அதனால நாளைக்கு பேப்பர் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். முக்கியமா அங்க 100 மார்க் கொஸ்டின் பேப்பர்ல இருந்துச்சு அப்படின்னா 100 மார்க் நீங்க எழுதுங்க. ஏன்னா கிரேஸ் மார்க்ஸ் தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு. நம்ம எழுதாம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கடைசியில் நீங்க என்னன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. அதை நீங்க மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.